உறவுகள் வலுப்பெறட்டும் என்கிற ஒரு தலைப்பின் அடிப்படையில் உறவுகளை குறித்து பகிர்ந்து கொள்ளலாம் என விரும்புகிறேன். இது ஒரு பெரிய நெட்வொர்க். உறவு என்பது ஒரு இதில் நிற்பது இல்லை, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் அதை நாம் கொஞ்சம் கொஞ்சம் தியானிப்பது நமக்கு நலமாய் இருக்கும். முதலாவதாக இந்த நாளில் உறவை தெரிந்து கொள்ளுங்கள், உறவை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு என்ன உறவு பற்றி தெரியாதா, எனக்கு இருக்குது என் ஹஸ்பண்ட், என் அப்பா, என் அம்மா, என் பிள்ளைகள் அப்படின்னு ஒரு எண்ணத்தை அப்படி முடிச்சிரும். அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் தள்ளி யோசித்து பார்த்தா எனக்கு சொந்தக்காரவங்க அவங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். இது போல் இப்படி தான் உறவுகள் இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய ஒரு உறவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஒரு சிலந்தி வலை போன்றது என்று சொல்லலாம், வலை பின்னல் போன்றது என்று சொல்லலாம். பெரிய ஒரு நெட்வொர்க். அந்த உறவு என்பதை நாம் முதலாவதாக சரியாக தெரிந்து கொண்டால் நமக்கு மிக நலமாயிருக்கும். இந்த உறவு என்பது இரண்டு நபர்களுக்கு இடையில், இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பு, ஒரு இணைப்பு என்பதுதான் உறவு என்று சொல்லலாம். இந்த தொடர்பு உறவு என்பது ஒரு பெரிய விஷயம் என்று சொன்னேன். இது சீராக, ஒழுக்கமாக, நல்ல உறுதியுள்ளதாக இருக்கும்போது மிகவும் ஆரோக்கியமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது. முதலாவதாக மனுஷன் தன்னை படைத்த ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவு வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் மேலான உறவு. ஹல்லேலூயா. எந்த பூமிக்குரிய உறவை காட்டிலும் மேலான உறவு என்று சொல்லும்போது நம்மை படைத்த ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவு தான். இந்த உறவை நாம் பார்க்கும்போது தேவனோடு கூட நாம் எப்போதும் உறவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும். அது நிறைய விஷயம் இருக்குது. அதுதான் முதன்மையான உறவு. அடுத்ததாக மனுஷன் தன்னை படைத்த சக மனுஷர்களோடு கொள்ளுகிற உறவு, சக மனுஷரோடு. இதை நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டும். மனுக்குலத்தை தேவன் படைத்தார், தன்னோடு கூட உறவாடும்படி, தன்னோடு கூட உறவு கொள்ளும்படி படைத்தார். அப்புறம் ஒருவருக்கொருவர் உறவோடு இருக்கும்படிக்கு படைத்தார். இந்த உறவு என்பது மனுஷருக்கு மனுஷர் தான். மற்றபடி நிறையா இருக்குது. ஒரு மிருகங்களை பார்க்குறோம், அதுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறோம், அதோட விளையாடுறது உண்டு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் மிருகத்தோடு உறவு ஆகாது. ஒரு புக் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த புக் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த புக் என்ன ரொம்ப வழி நடத்துது, நிறைய நல்ல ஆலோசனை கொடுக்குது, இதுதான் எனக்கு உறவு அப்படி சொல்ல முடியாது. அது ஒரு பகுதியாக நமக்கு சில காரியங்களை தருகிறது. ஆனால் அது உறவாகாது. உறவு என்பது கொடுத்தல், பெற்றுக்கொள்ளுதல் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அதுபோல் மரம், செடி, கொடிகள், மிருகங்கள் அப்படி நிறையா இருக்குது இல்லையா? எதனோடும் கூட உறவு என்பது கிடையாது. மனுஷரோடு கூட தான் உறவு. இதனால் மற்றவைகளினால் பயன்கள் இருக்கலாம், பிரயோஜனம் இருக்கலாம். ஆனால் உறவு என்பது தேவன் படைத்த மனுக்குலத்தில் மக்கள் ஒருவருக்கொருவர் வைத்து கொள்ளுவது மட்டுமே. இந்த உறவை குறித்து இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மிக முக்கியமாக ஆண்டவர் இயேசு சொல்லும்போது நிறைய காரியங்கள் இதை பற்றி சொல்லி இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 8வது அதிகாரம் 55வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். பிதாவை குறித்து சொல்லும்போது இதை சொல்லுகிறார். மக்கள் ஜனத்திடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் அவரை அறியலை, ஆனால் நான் அவரை அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறதுனால அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்குது, நான் வார்த்தையை கை கொண்டு இருக்கிறேன் என்று பிதாவை குறித்து, பிதாவோடு தனக்குள்ள அந்த உறவை குறித்து மிக அழகாக சொல்லுகிறார். அது சொல்லும்போது சொல்றார், நான் அவரை அறிந்திருக்கிறேன். அப்போ அந்த உறவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. யோவான் 10வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம், நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன், அறியப்பட்டும் இருக்கிறேன். அப்போ ஒரு உறவு என்பது, இது அவர் சொல்லுவது மந்தை, அதாவது அவருடைய ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். ஜனங்களை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடையவர்கள் என்று சொல்லும்போது அவரோடு இருக்கிற அவருடைய சீஷர்களும், அவர்களை நான் அறிந்திருக்கிறேன், அவர்களும் என்னை அறிந்திருக்கிறார்கள். அப்போ நான் அறிந்திருக்கிறேன், அறியப்பட்டும் இருக்கிறேன். அந்த உறவின் நிலையை பார்த்தீர்களா? அப்போ இப்படி தான் அந்த உறவு என்பது இருக்குது. கர்த்தரோடு உள்ள உறவுலையும் அப்படி தான். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், நாம் எந்த அளவுக்கு அவரை அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த அறிந்து கொள்ளுதல் என்பது இந்த உறவில் மிக அவசியம்.
இப்போது நாம் இந்த உலக பிரகாரமான உறவுக்குள்ளாய் கடந்து வருவோம். இன்றைக்கு சில உறவுகளை நம்ம அதை பார்க்க போகிறோம். மனித உறவின் எல்லைகள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஏரியாஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். என்னென்ன எல்லைகள், என்னென்ன இருக்குது நம்முடைய உறவு. அது நமக்கு நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு சிலதை சொல்லுவோம். ஆனால் நம்ம உட்காந்து யோசித்து பார்த்தோன்னா அநேக காரியங்களை சொல்ல முடியும். நீங்கள் இந்த காரியங்களை நன்றாக மனதில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வீட்டுக்கு போனப்புறம் ஒரு ஃப்ரீ டைமில் உட்காந்து நீங்கள் உங்கள் பேரை நடுவில் எழுதிக்கிட்டு அப்புறம் உங்களுடைய உறவுகள் என்னங்கிறத ஒரு அம்புக்குறி போட்டு வரிசையாக உறவுகளை எழுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ உறவுகள் இருக்கிறது என்று பார்ப்பீங்க. நம்ம மொத்தமாக சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது குடும்ப உறவு, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். இந்த குடும்ப உறவு என்று சொல்லும்போது கணவன் மனைவி உறவு அது மிக விலையேறப்பட்டது, விசேஷமானது, முக்கியமானது, நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்துக்கு பிற்பாடு முதலாவது ஒரு விவாகமான பெண்மணி, ஒரு ஸ்திரீ தன் கணவனோடு உள்ள உறவை முதன்மையாக வைத்து கொள்ள வேண்டும். வேதம் அதுதான் சொல்லுகிறது. குமாரத்தியே கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்போ ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அப்போ சில காரியங்களை மறந்து விட்டு, அதுதான் விவாகம் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையும் விவாகம் ஆன பிற்பாடு உள்ளது ரொம்ப வித்தியாசமானது. அப்போ அதுக்காக விவாகம் ஆகிற அந்த ஸ்டேஜில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒழுங்கு பண்ணி வரும்போதே மனசில் நல்லா ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். நம்முடைய எதுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ், எங்கே நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் சில காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியது இருக்கிறது. இதை நம்ம அந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கில் நம்ம பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அப்போது அந்த உறவு என்பது முதலாவதாக குடும்ப உறவில் கணவன் மனைவி உறவு. அடுத்தது பெற்றார் பிள்ளைகள் உறவு, பேரண்டல் ரிலேஷன்ஷிப், பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு. அப்புறம் பார்க்குறோம் சகோதர உறவு, சிப்ளிங்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த பிரதர்ஹுட்டாக இருக்கலாம், சிஸ்டர்ஹுட்டாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், அண்ணனா அக்காவா தம்பியா தங்கச்சியா, ஏதுனாலும் அப்படி ஒரு இரத்த பந்தம், ஒரு உறவு இருக்கிறது. அதுக்கப்புறம் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களோடு உள்ள உறவுகள், அதையும் நம்ம பார்க்கணும். இப்படி இந்த குடும்ப உறவில் இப்படி சில காரியங்கள் உள்ளடக்கலாம். இனி அடுத்தது பார்த்தா நட்புறவு என்று பார்க்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு, நண்பர்கள், தோழிகள் என்ற ஒரு உறவு, அதுவும் ஒரு உறவு தான். அந்த உறவும் ஒரு முக்கியமான உறவு. அப்புறம் அந்த உறவையும் பார்க்கணும். வேதத்திலே சொல்லி இருக்குது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அப்போ அந்த சிநேகித உறவும் ஒரு தேவையானதாக இருக்குது. அடுத்தது பங்காளர் உறவு. பங்காளர் உறவுன்னு சொன்னால் பார்ட்னர்ஷிப் ரிலேஷன். இது சாதாரணமாக தொழில்கள், வியாபாரம், இப்படிப்பட்ட சில காரியங்கள் இந்த பார்ட்னர்ஷிப் ரிலேஷனை நம்ம பார்க்க முடியும். அதுவும் சிலருக்கு இருக்கிறது. அங்கேயும் ஒரு உறவு இருக்கிறது. இந்த உறவுகளெல்லாம் நம்ம பார்க்கும்போதே அதை சரியான கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். குடும்ப உறவா, அப்போ அது எப்படி, அது நமக்கு உடனே ஒரு பிக்சர் வரணும். அடுத்தது சகோதர உறவு, அதுக்குள்ளே சில உறவுகள் பார்த்தோம். இனி நட்புறவு, ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்புக்கும் அந்த உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லேயும் நம்ம அதை புரிந்து கொண்டே வர வேண்டும். அப்போ தான் வெற்றியுள்ள நல்ல ஒரு உறவு நாம் வைத்திருக்க முடியும். பங்காளர் உறவு பார்த்தோம், பார்ட்னர்ஷிப். அடுத்தது அங்கத்துவ உறவு, மெம்பர்ஷிப். அது ஒரு சர்ச்சில் நம்ம ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெற்று இந்த சபையில் ஒரு அங்கத்தினராக மாறிவிடுகிறோம். ஒரு அங்கத்துவ உறவு. அதே போல் இன்னும் சில இடங்கள் இருக்குது, கம்பெனிஸ் இருக்குது, சில குரூப்ஸ் இருக்குது. இப்போ கூட நமக்கு ஊழிய குழுக்கள் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு ஊழியக்குழு, மிஷினரி ஊழியக்குழு, ஞாயிறு பள்ளி ஊழியக்குழு, பெண்கள் ஊழியக்குழு என்று நிறைய ஊழிய குழுக்கள் இருக்கிறது அல்லவா. இந்த ஊழிய குழுக்களில் ஒரு 7 பேர் அங்கத்தினராக இருப்பார்கள். அப்போ அதில் ஒரு மெம்பர், அப்போ ஒரு மெம்பர்ஷிப் ரிலேஷன். அப்போ இந்த குழுவில் நாம் சேர்ந்திருக்கிறோம், கூடுகிறோம், பல காரியங்களை பேசுகிறோம். அப்போ அதில் நம்முடைய ஒரு மெம்பர் என்கிற முறையில் அதில் உள்ள ரிலேஷன்ஷிப். இப்படி ஒவ்வொன்றில் உள்ள உறவின் தன்மைகளை வேறுபடுத்தி பார்த்து கொண்டே இருக்க வேண்டாம். அதில் தான் பெரிய வெற்றி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நுகர்வோர், விற்பனையாளர் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், இந்த செல்லர் அண்ட் பையர் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுவோம். இப்படி இருக்கிறது. அடுத்தது மாஸ்டர் அண்ட் சர்வன்ட், எஜமான் வேலையாள் ரிலேஷன்ஷிப் இருக்குது. டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட், ஆசிரியர் மாணவர் ரிலேஷன்ஷிப் பார்க்குறோம். அப்புறமா கொலீக்ஸ், உடன் பணியாளர்கள், உடன் வேலையாட்கள் என்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்புறம் கிளாஸ்மேட், பெஞ்ச்மேட், ஸ்கூல்மேட், அப்புறம் பஸ்மேட்,
பஸ் ஷெட்டில் உள்ள பழக்கம், இப்படி நிறைய இன்னும் 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 பல ரிலேஷன்ஷிப் இருக்குது. சபையில் பார்த்தா ஊழியர் விசுவாசி ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு உறவு, ஊழியருக்கும் ஊழியருக்கும் ஒருவருக்கொருவரான உறவு, இப்படி இந்த உறவு என்பது போய்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அநேக உறவின் நிலைகள் இருந்து கொண்டே இருக்குது எல்லார் வாழ்க்கையிலையும். நான் சொன்னதில் இன்னும் கூட ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனான்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், உங்கள் பேரை சென்டரில் எழுதி முதல்ல மேலே ஆண்டவரை போட்டுக்கோங்க, தேவன் போட்டுக்கோங்க, அப்புறம் ஒவ்வொருத்தரையா, அப்புறம் கணவன், உங்கள் உறவில், அப்புறம் பிள்ளைகள் என்று ஒவ்வொரு ஆரோ போட்டு அம்புக்குறி போட்டு 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 எழுதி வந்தீங்கன்னா, நான் எழுதி பார்த்தேன், எனக்கு ஒரு 12 உறவுகளை எழுத முடிந்தது. கொஞ்சம் கிளப் பண்ணி அப்படி எழுதுறதுக்கு முடிந்தது. இன்னும் நமக்கு உள்ள பார்க்க போனால் அநேக உறவுகளை நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த உறவுகள் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு இப்படி ஒரு உறவு இருக்குது, கணவன் என்ற உறவு, பிள்ளைகள், என்னுடைய சொந்தக்காரவங்க, இப்படி ஒவ்வொரு உறவையாக நம்ம வச்சு 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 பார்த்துட்டோம். உங்கள் வீட்டுக்கு பால் கொண்டு வர பால்காரராக இருக்கட்டும், உங்களுக்கு பொருள் விற்பனையாளராக இருக்கட்டும், உங்களுக்கு இன்னும் சிலர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஏதாவது வாங்குறது அப்போ கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் ஒரு அந்தந்த நேரத்தில் ஒரு ஒரு உறவுகள் இருக்கிறது. நான் ஏன் இதெல்லாம் கொண்டு வரேன்னா, வாழ்க்கையில் யார் யாரோடு நாம் தொடர்பு வைத்திருக்கிறோம், அந்த தொடர்பின் தன்மை என்ன என்கிறது நம்ம ரொம்ப தெளிவாக தெரிந்து கொண்டால் மட்டுமே தெளிவான ஒரு உறவில் நிலைத்திருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு உறவுகள் எல்லாம் அப்படியே திடீர்னு குழம்பி போகிறத நம்ம பார்க்குறோம், மாறி போவதை பார்க்கிறோம். ஏனென்றால் இப்படி ஒரு தெளிவாக புரிந்து கொண்டு, ஓ இது என் கணவன், நான் இவரோடு கூட இப்படி இருக்கணும், இப்படி பேசணும், இப்படி நடக்கணும், இந்த அளவுக்கு நான் நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம், இது ஏன் வீட்டுக்குள்ளே, அடுத்து சர்ச்சா விசுவாசி உறவுனா அப்போ நான் இப்படி இருக்கணும், நான் வீட்டுக்குள்ளே உள்ள உறவை கொண்டு வெளியே இருக்கக்கூடாது. சில நேரம் அப்படி தான் ஆயிடுது. நான் வீட்டில் இப்படி தான் ஃப்ரீயாக பேசுவேன், அதனால இவங்கள்ட்டையும் நான் இப்படி பேசினேன், எனக்கு டெய்லி பால் கொண்டு வர இந்த பால்காரர் டெய்லி காய் கொண்டு வருவார், அதனால நான் என் கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லிட்டேன், அது எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு என்று உறவில் தவறாக செயல்படுவதால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க முடிகிறது. பள்ளிக்கூடம் படிக்க போனாலும் அப்படி தான், காலேஜ் போனாலும் அப்படி தான், உடன் வேலை செய்கிற இடத்துல அப்படி தான். அங்கேயும் எங்கே நம்ம கொலீக்ஸ் நம்மோடு கூட வேலை செய்கிறார்கள், அப்போ அவங்க யார், நம்மோடு கூட உழைக்கிறவர்கள், அப்போ அவர்களிடத்துல அந்த வேலையை பகிர்ந்து கொள்ளலாம், அதை குறித்து பேசிக்கொள்ளலாம். அலுவலகம் சம்பந்தப்பட்ட, வேலை சம்பந்தப்பட்ட அப்படி காரியங்களை தான் சொல்லுவோம். அங்கே போய் சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் கிடையவே கிடையாது. சில நேரங்களில் சுவிசேஷம் சொல்லுவதற்காக சில காரியங்களை இது பண்ணுறோம், ஆனால் அவைகளிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த உறவுகளில் அதை என்ன உறவு என்பதை முதலாக தெரிந்து கொள்ளணும். அடுத்து அந்த உறவில் எனக்கு இருக்கும் அதனுடைய அந்த இணைப்பின் விஷயம் என்ன, அப்போ அதோட ஸ்டாப் பண்ண தெரியணும். இதுக்காக தான் நாம் இதை ரொம்ப ஆழமாக அதை சிந்தித்து நான் உங்களை அந்த டயக்ராம் ஒன்று போட சொன்னேன். இனி இந்த உறவுகளில் பார்க்கும்போது இதனுடைய கால அளவுகளில் அநேக வித்தியாசம் உண்டு. வாழ்நாள் காலம் முழுவதுக்கான நீண்ட கால உறவு இருக்குது. ஆண்டவரோட உள்ள உறவு வாழ்க்கையில் ஒரு நாளும் தனியாது, அழியாது, குறையக்கூடாது, அப்படி ஒரு உறவு. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக கணவன் பிள்ளைகள் இந்த மாதிரிப்பட்ட உறவுகள் இருக்கிறதே, இதெல்லாம் ஒரு நீண்ட கால உறவு, ஒரு ஜீவகால உறவு என்று வைத்து கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு குறுகிய கால உறவு என்பது இருக்கிறது. ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது அந்த ஸ்கூலோடு அது நிற்குது, அப்புறம் அதுக்கேற்ற சில நேரங்களில் தொடர்புகள் நீடிக்குது. இப்போல்லாம் தொடர்புகள் நீடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, அதை அந்த அளவோடு வைத்து கொள்ளணும். இன்னும் ஒரு இடத்துல வேலை பார்ப்பது, இல்லை ஒரு இடத்துல குடியிருப்பது, இப்படிப்பட்ட உறவுகள் இருக்குது. இன்னும் குறிப்பிட்ட தேவை அடிப்படையிலான நீட் பேஸ்ட் உறவுகள். அதுதான் நான் சொன்னேன், ஒரு வாகனத்தில் பயணம் பண்ணுறோம், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேசுகிறோம், பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே இல்லை இது பண்ணோடனே அந்த குறுகிய கால உறவு தான். அதை அதற்கேற்றார் போல் தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுபோல் திங்ஸ் டெலிவர் பண்ணுறவங்க, டிக்கெட் எடுக்க போகிற இடம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் ரொம்ப குறுகிய கால உறவுகளாக இருக்கிறது. இனி இதுலேயும் சில தன்மைகளை பார்க்குறோம். முதல்ல கால அளவுகள் பார்த்தோம், வாழ்நாள் கால அளவு, நீண்ட கால உறவு, குறுகிய கால உறவு, சில குறிப்பிட்ட தேவைகள் அடிப்படையிலான உறவு என்று பார்த்தோம். அடுத்ததாக உறவின் தன்மைகளும் பலவிதங்களில் இருக்கிறது. தன்மைகள்: நேரடி உறவு,
நேரா பேசுறது, நேரா பழகுறது, அந்த மாதிரிப்பட்ட உறவுகள். அடிக்கடி பழகுகிற, பார்க்கிற அந்த மாதிரிப்பட்ட உறவுகள் இருக்கிறது. மறைமுக உறவுகள் ஏராளம் இருக்கிறது. நமக்கே ஆச்சரியமா இருக்கும். மறைமுக உறவுகளா? அது எப்படி என்று நம்ம யோசிச்சு பார்த்தா, ஆட்கள் முகமே நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அவர்களோடு சில உறவுகள் நமக்கு இருக்கிறது. ஒரு கேஸ் புக் பண்றோம். யாருன்னு தெரிஞ்சா புக் பண்றோம். நம்ம பாட்டுக்கு அத இது பண்ணோனே அங்க எல்லாம் கரெக்ட்டா நடக்குது. நமக்கு வந்து சேருது. ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றோம். மொபைல் பில் பே பண்ணுறோம், ரீசார்ஜ் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் முகமறியாதவர்களோடு வைக்கிற ஒரு தொடர்புகள் அந்தந்த விஷயத்துக்காக, குறிப்பிட்ட விஷயத்துக்காக. பட் அவங்கள யாருன்னே நமக்கு தெரியாது. நான் ஏன் இதையெல்லாம் இவ்வளவு கொஞ்சம் ஆழமாக பல காரியங்கள் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு முகமறியாத நபர்களோடு வைக்கிற தொடர்புகளினால் அநேக பெண்களுடைய, அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் சீரழிந்து போயிருக்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க. பேப்பர்ல வருது, நியூஸ்லலாம் வர்றத கேட்குறீங்க. நம்ம நேரடியாக கூட பார்க்குறோம். இன்னார்னே தெரியாது. ஆனால் பல வருஷங்களா பழகுறாங்க. ஆனால் அவர்கள் பழகுவது ஆணா பெண்ணா என்று கூட அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அப்படி அந்த அளவுக்கு அந்த சேட் பண்ணி அப்படி பழகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தரை ஒருத்தரை அதிலேயே அவங்க விரும்பி விவாகம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க யாரு என்னங்கிறது. அதுக்கப்புறம் ஏன்னா அதனால சில வருஷங்கள் பழகும்போது மனதை பறி கொடுத்துருவாங்க. அப்புறம் வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் சூறையாடப்பட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அதனால இதை நம்ம ரொம்ப தெளிவாக வைக்கணும். இந்த உறவு, இது என்ன உறவு? இது எப்படிப்பட்ட உறவு? இது எந்த தன்மை உள்ளது? இதனுடைய கால அளவு என்ன? இது எதுக்காக நான் இதில் போனேன்? எதுக்காக இந்த உறவு எனக்கு அப்படின்னு நம்ம பார்த்து அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, நம்முடையவர்களுக்கு இதை குறித்து நல்லா சொல்லி கொடுக்கணும். இப்படி பறந்து விரிந்து நீண்ட நல்ல பெரிய ஒரு உறவு, இந்த நெட்வொர்க் வந்து நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது, நம்மளை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுது. இந்த முகமறியாத உறவு, இதை நான் சொன்னேனே, இந்த மறைமுக உறவு, இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் சில ஃபோன் கால்ஸ் வரும், சில வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வரும், எஸ்எம்எஸ் கூட வரும். ஏனென்றால் இப்படி முகமறியாதவர்கள் சில கடன்களில் சிக்க வைக்கும்படி, சில தவறான உறவுகளில் சிக்க வைக்கும்படி, நம்முடைய நேரத்தை திருடும்படி என்று பல விதத்திலே இந்த மனுக்குலம், இந்த உலகம் உறவுக்காக துடிக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் உறவுக்காக துடிப்பதோடு கூட மட்டுமல்ல, அந்த உறவின் அடிப்படையில் அவர்களுக்கு சம்பாதிக்கும்படி, அவங்க லாபம் எடுக்கும்படி, அவங்க வாழும்படி மற்றவர்களுடைய வாழ்க்கையை அழிக்கவும் கொஞ்சமும் அஞ்ச மாட்டேங்கிறார்கள். எனவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த உறவு இது? என்ன? முதல்ல அந்த உறவை முதல்ல பார்க்கணும். இது என்ன உறவு? நம்ம வந்து ஒரு காய்கறியை கூட எடுத்த அந்த கத்திரிக்காயா, இது எப்படி இருக்குது பார்த்து தானே வாங்குவோம். வெண்டைக்காவா, அவர் கடைக்காரர் பார்க்குறாரா இல்லையா, மெதுவாக என்ன பண்ணிடுறது, சின்னதாக பேக்கில் அப்படி ஒரு தட்டு தட்டி பார்த்தா, ஓ இது முத்தாத வெண்டைக்காய். இது மாதிரி சின்ன விஷயத்தை கூட நம்ம ஒரு டெய்லி சாப்பிட்ற அனுபவிக்கிற காரியங்களில் கூட மிக கவனமாக இருக்கிற சகோதரிகளே, நாம் வாழ்நாள் காலத்துக்கான நம்முடைய வாழ்க்கைக்கு அடுத்த விஷயங்களில் பாதிப்புகள் வராமல் இருக்கும்படி மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆவியானவர் அதற்காக தான் இந்த வார்த்தைகளை நமக்கு தருகிறார். அப்போ இப்படி பட்ட விரிந்து பறந்த இந்த உறவுகளை சரியான முறையிலே நம்ம கையாள பழக வேண்டும். முதல்ல தெரிந்து வைத்திருக்கணும். இந்த வாரம் நம்ம அதை மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து மனசில் வச்சுக்குவோம். என் உறவுகள் என்ன என்பதை நான் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். என் உறவுகள் எத்தன்மை உள்ளது, எப்படிப்பட்டது என்பதை நான் நன்றாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம தெரிந்து நன்றாக செயல்படும் போது சரியாக, முழுமையாக, தெளிவாக, கரெக்டாக அந்த உறவுகளில் நம்ம செயல்பட முடியும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், ஒரு பிள்ளையாக இருக்கும்போது தாய் தகப்பன் இடத்துலேருந்து நிறைய அன்பை பெற்றுக்கொண்டு அவர்களிடத்துல நல்லா இருந்து ரொம்ப நல்லா இருப்போம். விவாகமாகி இந்த பக்கம் வந்த உடனே பலர் புரிந்து கொள்ளுவார்கள் பெற்றோர், சிலர் புரிந்து கொள்ள மாட்டாங்க. இப்போ ஃபோனே பண்ணுறதில்லை, இப்போ என்கிட்ட பேசுகிறதே இல்லை என்பார்கள். அப்போ இப்படிப்பட்ட குறைபாடு வரும்போது இதில் சில பக்கம் பிள்ளைகளிடத்துலையும் குறைவுகள் இருக்கிறது. அப்போ அந்த பக்கமே அப்படி சார்ந்துடுறது. அது சார்ந்து கொள்ளணும், சேர்ந்து கொள்ளணும், நல்லது, அது உண்மை. ஆனாலும் இந்த பெற்றோரை மறந்து போகக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது. எல்லாம் அந்த உறவுகளை சரியாக அலைன் பண்ணி வச்சு அதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா மிக நல்லா இருக்கும். கர்த்தர் அதுக்கு நல்ல கிருபைகளை தருவார். அதே போல் சரியான முறையில் தெளிவாக பழகினோம் என்றால், உறவு வைத்திருந்தோம் என்றால், இடையூறுகளோ, திசை மாற்றங்களோ, குறைபாடோ, குழப்பங்களோ இது எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. கர்த்தர் நம்முடைய பாதுகாவலாக இருப்பார். ஏனென்றால் கர்த்தரை முதன்மையாக அந்த உறவிலே நம்ம வைத்திருக்கிறோம். அதனால் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். அதனால் நான் இடையில சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன்.
இந்த உறவுகளுக்கான ஒரு டயக்ராம் ஒன்று நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாருமே மனசில் போட்டுக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம எடுத்து வச்சு ஒரு பேப்பரும் ஒரு பெண்ணும் வச்சு உங்களுக்கு என்ன உறவுகள் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த உறவுகளை எழுதும்போது எழுதுகிறோம் நம்ம, எனக்கு கணவன், பிள்ளைகள் அப்படி நம்ம எழுதுகிறோமா. நான் சொன்னேன் இப்போ ஒவ்வொரு காரியங்கள் இருந்தோம். இதை எழுதிட்டு அவர்களுக்கு நான் யாராக இருக்கிறேன், அப்போ என் கடன் என்ன, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். நம்ம நிறைய குறைவுகளை கண்டுபிடிப்போம். அப்போது கண்டுபிடிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நாளடைவில் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஏன்னா ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் என் பிதாவை அறிந்திருக்கிறேன், நான் என்னுடையவர்களை அறிந்திருக்கிறேன், என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு ரொம்ப தைரியமாக சொன்னார். அந்த ஆண்டவர் இந்த உறவிலே நன்றாக நாம் அதை தெரிந்து கொண்டு சரியான உறவிலே தெளிவாக நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கண்களை மூடி ஒரு வார்த்தை ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் தகப்பனே. இப்போது கூட இந்த ஆலோசனை நேரத்திலே உறவை தெரிந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற இந்த உறவுகளை சரியாக புரிந்து கொண்டு சரியான முறையிலே உறவுகளை அமைத்து கொண்டு அதில் தெளிவாக நடந்து கொள்ள எங்கள் வாழ்க்கையை உமக்குள்ளாய் காத்து கொண்டு நீர் வைத்திருக்கிற இந்த மேன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். இந்த உறவுகளிலே இந்த நாட்களில் சிக்கலோடு பல பிரச்சனைகளோடு என்ன செய்வதென்று அறியாதிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவையான உறவுகள் பலுகி பெருகுவதாக, வளம் பெறுவதாக, தேவையில்லாதவைகள் அப்படியே கரிந்து ஒன்றுமில்லாமல் இல் பொருளாய் போவதாக தேவ கிருபை தம்முடைய பிள்ளைகளை தாங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.